சரி, exercise 3.2 question number 2 என்ன இருக்கு பாருங்க. Find a polynomial equation of minimum degree with rational coefficients having 2 plus root 3 into I as a root அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற அந்த வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Suppose find a polynomial equation having 2 plus root 3i as a root அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. இதை கேட்கவே இல்லை. மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் என்ன கேட்கலன்னா இதுக்கு என்ன ஆன்சரு? ரொம்ப சிம்பிள். ஆஸ் ஏ ரூட் அப்படின்னு சொன்னா இதை அப்படியே எழுதி விட வேண்டியதுதான். எக்ஸ் நம்ம ரூட் அப்படின்னா ஆக்சுவலா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? 2 plus root 3 into i. இது ஒன் ஆஃப் த ரூட். அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மூணாம் இயர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆக்சுவலா இதுதான் ஈக்குவேஷன். இதை கரெக்டா அப்படி எழுதுனா எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் ரூட் 3 இன்டு ஐ இப்படியே விட்டுற வேண்டியதுதான். இதுவும் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். கோஎஃபிஷியன்ட் ரியலா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ்லா இருக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனா கொஸ்டின் நம்மள எப்படி கேட்டிருக்காங்க? எப்படி கேட்டிருக்காங்க? மினிமம் டிகிரி கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும்? ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். ஆனா இது வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. புரியுதா? அப்ப ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டா மாத்தணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம அடுத்து யோசிக்கணும். புரியுதாமா? அப்ப இதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? சரி, அதான் இங்க நமக்கு தெரிய வேண்டியது. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. given one root நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 plus I into root 3 or root 3 into I. I முன்னாடி போடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அந்த I ரூட்டுக்குள்ள போடுவீங்க. சரியாடா? அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப another root இன்னொரு ரூட்னு ஒண்ணு இருக்குன்னா நம்ம எந்த பாலினாமியல் எழுதினாலும் இது காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கு. கண்டிப்பா இன்னொன்னு எப்படி இருக்கும்? 2 minus I root 3 அப்படின்னு இருக்கு. நமக்கு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் வேணும். அப்ப நம்ம வெரி சிம்பிள், இதோட சம் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும் பாருங்க. பிளஸ் மைனஸ் போயிடுச்சுன்னா 2 plus 2 என்ன ஆயிடும்? 4 வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும் பாருங்க. a plus ib a minus ib. என்ன ஃபார்முலா? a square plus b minus b. So product of roots 2 plus I root 3 into 2 minus I root 3 a plus ib into a minus ib a square plus b square. b ஓட பொசிஷன்ல root 3. So இது 4 இது 3. ஆன்சர் எவ்வளவு? 7. This is product of roots. நமக்கு தெரியும் இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பரா மாறிடுச்சு. இது ஆக்சுவலா இங்க 4க்கு இங்க என்ன இருக்குது? 7 இருக்கு. So 2 roots வச்சிருக்கோம்னா மினிமம் எத்தனை டிகிரி இருக்கணும்? அதுக்கு 2. அப்ப நமக்கு therefore equation is of the form எழுதிட்டு x square minus sum of root into x plus product of roots equal to என்ன எழுதுவோம்? 0. இதான கோடட் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம். எழுதுனா என்ன வரும் பாருங்க. x square minus 4 into x plus 7 equal to 0. இதாடா required polynomial equations with rational coefficient of minimum degree. அவங்க சொல்லிக்கிறது minimum degree. இதை விட கம்மியா டிகிரி வர மாதிரி அந்த ரூட்டை வச்சு நம்ம ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. இதோட மேக்ஸிமம் டிகிரி வர மாதிரி வேணா பண்ணணும். புரியுதா சொல்றது? அவங்க கேட்கறது அது கூட நம்ம செய்ய முடியுமா? இதே மாதிரி செகண்ட் சம் உங்களால செய்ய முடியுமா பாரு. செகண்ட் முடிச்சிட்டோம். தேர்ட் சம் செய்ய முடியுமா பாரு. சேம் கொஸ்டின் தான். Find a polynomial equation of minimum degree with rational coefficients having என்ன சொல்லிருக்காங்க? 3 plus 2y ன்னு எழுதிக்கோ. 2y plus 3 இருக்கு. அது நீங்க எப்பவுமே ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும், இமேஜினரி பார்ட் செகண்ட் இருக்கணும். So 3 plus 2y as a root. நீங்க எப்படி செஞ்சீமோ அதை அப்படியே செய்ய வேண்டியதுதான். உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் பாரு. அந்த சம் நீங்க செய்யலாம். இந்த சம் நான் போட்டுறேன். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. Question number 4. Question number 4. The same
Question: find a polynomial equation of minimum degree with rational coefficients having root 5 minus root 3 as a root அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்க கொடுத்துருக்கிறது irrational root. அந்த irrational root ரெண்டு நம்பருக்கு எப்படி இருப்பாரு? ரெண்டு நம்பருமே என்னதாங்க irrational நம்பர் தான். பாருங்க, root 5 சரி root 3 சரி. அப்போ ஒரு மினிமம் டிகிரி இருக்கிற ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணோம்னா மினிமம் டிகிரி என்ன வரும்? ஆக்சுவலா 4 வரணும். ஏன்னா இதுக்கு 4 ரூட்ஸ் தாராளமா வரும். மீனிங் புரியுதாமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த சம்ம கொஞ்சம் ஈஸியா செய்யறதுக்காக இப்படி எடுத்துக்கிறீங்க. லெட்ஸ் ரூட்ஸ் நம்மள டிஃபைன் பண்றோம். ஆல்பா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் given root அதுதான் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். லெட் ஆல்பா ஈக்குவல் டு ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட பேர் பீட்டா ஆல்சோ ரூட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு இதோட பேர் பீட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரூட் 5 பிளஸ் ரூட் 3 இப்படி இருக்கலாம். அடுத்து அதே மாதிரி பீட்டா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் காமா. நெக்ஸ்ட் ரூட் எப்படி இருக்கும்? மைனஸ் ரூட் 5 சரி பிளஸ் ரூட் 3 நீங்க சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் டெல்டா மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த 4 ரூட்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்து இந்த 4 ரூட்ஸை நம்ம அப்படியே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது ரெக்வைர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த பாலினாமியல் போட்டு இந்த மாதிரி எழுதலாம். எக்ஸ் மைனஸ் ஆல்பா, அதுக்கப்புறம் ஆல்பாவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் பீட்டா, 4 ரூட்ஸ் இருக்குல்ல அதனால எக்ஸ் மைனஸ் காமா, எக்ஸ் மைனஸ் என்னது டெல்டா. கண்டிப்பா திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? 0. இந்த மாதிரி போட்டு கூட இந்த சம்ம செய்யலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணணும், ரெண்டு ரூட்டா எடுத்துக்கணும். இந்த 2 ரூட்ஸ் எடுத்து ஒரு கோட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டரை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 2 ரூட் எடுத்து ஒரு கோட்ரடிக் ஈக்குவேஷனோட ஒரு கோட்ரடிக் பாலினாமியல் ஆர் ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஆன்சர். புரியுதா? இப்படியும் செய்யலாம், இல்ல டைரக்டா அப்படியும் செய்யலாம். எந்த மாதிரி செய்யலாம்? இதே மாதிரி செஞ்சிடலாமா? என்னடா சரி, ஓகே. எது எப்படி வருது பார்ப்போம். required equation is அப்படின்னு போட்டு இந்த மாதிரி 4 ரூட்ஸ் இருக்குதா, நம்ம 2 ரூட்ஸ் இருந்தா என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் ஆல்பா எக்ஸ் மைனஸ் பீட்டான்னு போட்டா அப்படியே ரிவர்சல் போனா வரும்ல, அதே தான் இங்க 4 ரூட்ஸ் இருக்குது அந்த மாதிரி எழுதிருக்கிறேன். இப்ப இப்படி வருமா பாருங்க, எக்ஸ் மைனஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்பா நம்ம வச்சிருக்கிறது ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இந்த மாதிரி வச்சிருக்கிறோம். இது இப்படி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இன்ட் எக்ஸ் மைனஸ் பீட்டா, எக்ஸ் மைனஸ் பீட்டாங்கிறது ரூட் 5 பிளஸ் ரூட் 3 அதானே? அதானமா? அடுத்து பாரு, இன்ட் எக்ஸ் மைனஸ் காமா ரூட் 5 பிளஸ் ரூட் 3 இன்ட் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3. ஒருவேளை இது பெருசா போச்சுன்னா நெக்ஸ்ட் மாடல் போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 0. புரியுதா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பாருங்க, ப்ராடக்ட் பண்ணுவோம். இதை அப்படியே கொஞ்சம் இப்படி எழுதிக்கலாம் பாருங்க. எக்ஸ் மைனஸ் ரூட் 5 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ரூட் 3 இது வரைக்கும் ஒரு பார்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் ரூட் 5 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரூட் 3 இது வரைக்கும் ஒரு பார்ட். எதுக்கு இந்த மாதிரி எழுதிருக்கிறேன், அந்த ஃபார்முலா கிரியேட் ஆகுதா பாருங்க, a பிளஸ் b இது என்னது, இது a மைனஸ் b. சோ ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு போட்டு போயிடலாம். அதே மாதிரி இங்கும் சோ x பிளஸ் ரூட் 5 இது மைனஸ் ரூட் 3. நெக்ஸ்ட் அங்க பாருங்க, x பிளஸ் ரூட் 5 இதுமா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ரூட் 3.
this is equal to என்னது 0 இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம டைரக்டா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சோ a plus b into a minus b என்ன வரப்போகுது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா x minus root 5 whole square மைனஸ் root 3 whole square. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது, பிளஸ் வரது ரியல் நம்பர், அதனால தான் மைனஸ் போடுது. i இருந்தாதான் என்ன வரப்போகுது பிளஸ் வரும். சோ இந்த ரெண்டு டேர்ம் சேர்த்து இந்த மாதிரி எழுதிக்கணும் சிம்பிளா. அடுத்து பாரு அந்த ரெண்டு டேர்ம் அதே a minus b a plus b அப்ப x plus root 5 whole square minus root 3 whole square. This is equal to என்னது 0. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். a ஸ்கொயர் அதே மாதிரி minus 2ab 2x root 5 இதான் 2ab அதே மாதிரி plus b ஸ்கொயர் அப்படின்னா 5 நெக்ஸ்ட் root 3 whole square பண்ணோம்னா 3 இந்த மாதிரி இருக்கு சரியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது பாருங்க a ஸ்கொயர் plus 2ab 2x root 5 நெக்ஸ்ட் b ஸ்கொயர் 5 minus 3 this is equal to என்னது 0 இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இதையும் பாருங்க x ஸ்கொயர் 5 minus 3 என்ன வருது plus 2 இங்க என்ன இருக்குது மைனஸ் 2x root 5 இப்படி எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அங்க பாருங்க x ஸ்கொயர் 5 minus 3 அதே plus 2 plus 2x into root 5 this is equal to 0. எதுக்கு இந்த மாதிரி எழுதிக்கிறேன் again a plus b into a minus b ஃபார்முலா தான். அப்ப நமக்கு இப்படி வருமா பாரு x ஸ்கொயர் plus 2 whole square a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னா 2x root 5 whole square this is equal to 0. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். a ஸ்கொயர்னா x பவர் 4 சரியா 2ab plus இது ரெண்டும் மல்டிப்ளை பண்றோம் into 2 போறோம் 2x ஸ்கொயர் into 2 னா 4x ஸ்கொயர் அடுத்து plus b ஸ்கொயர் that is 4 நெக்ஸ்ட் minus 2 whole ஸ்கொயர் பண்ணோம்னா 4 x whole ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் root 5 whole ஸ்கொயர் பண்ணா only 5 this is equal to 0. so finally we get rational coefficient. so x power 4 இங்க பாத்தீங்கன்னா 4 5s are 20x ஸ்கொயர் அதுல 4 போச்சுன்னா minus 16x ஸ்கொயர் plus 4 this is equal to 0. this is the required polynomial equation of minimum degree with rational coefficient. இதை விட ஒரு minimum degree வச்சு ஒரு rational coefficient நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு polynomial equation கண்டுபிடிக்கலாம். செய்ய முடியுமா? கொஞ்சம் ஒரு 2-3 இடத்துல அந்த கரெக்டா அந்த அரேஞ்ச் பண்ணோம். சரி இது எப்படி இருக்கு பாருங்க. இது கஷ்டமா இருந்தா இன்னொரு மெத்தட் இருக்குது, ஈஸியான மெத்தட். பேசாம அதே போட்டுங்க. இது பெருசா போற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. எத்தனை பேரு இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவோம்னு தெரியல. ஏன்னா ஒண்ணு விட்டுட்டுனா தப்பாயிடும். சரி ஓகே, ஏன்னா நோட்ல எப்படி இருக்குதோ அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். கவனிங், இது ஈஸியா இருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் given root let alpha equal to root 5 minus root 3 தெரியுமா? அடுத்து also roots are அங்க எழுதுன மாதிரியே தான் another root that is beta equal to root 5 plus root 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏன் சார் beta equal to minus root 5 minus root 3 எழுதக்கூடாதா? எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? எனக்கு அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஈஸியா வர மாதிரி எழுதணும், வேற ஒண்ணு. மீனிங் புரியுதா? இப்ப இங்க 2 மைனஸ் போட்டோம்னா அது கொஞ்சம் உனக்கு வித்தியாசமா தெரியும், அதனாலதான் இப்படி போகும். அடுத்து காமா என்ன போட்டோம்? அங்க எழுதுன மாதிரி எழுதுவோம். மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 3. நெக்ஸ்ட் டெல்டா மைனஸ் ரூட் 5 மைனஸ் ரூட் 3. ஸோ அந்த 4 ரூட்ஸ் சைன் மட்டும் மாற்றி மாற்றி எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? டேக் ஆல்பா அண்ட் பீட்டா, அது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம்.
கன்சிடர் ஆல்பா அண்ட் பீட்டா. அந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டை மட்டும் எடுத்துட்டு நமக்கு தெரிஞ்சது சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம சம் போட்டுக்கலாம். அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆல்பா பிளஸ் பீட்டா. திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, √5 மைனஸ் √3 பிளஸ் √5 பிளஸ் √3. எது கேன்சல் ஆயிடும்? ரெண்டு கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் என்ன வருது? 2 into √5 அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா இன்டு பீட்டா என்ன வருது? √5 மைனஸ் √3 இன்டு √5 பிளஸ் √3. உங்களுக்கு தெரியும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஆன்சர் எவ்வளவு வருது பாருங்க, இது 5 மைனஸ் 3. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் என்ன ஆகுது? 2. இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? சம் ஆஃப் ரூட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ரெண்டு ரூட் நம்ம கிட்ட இருக்குன்னா கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் எழுதணும், ஈக்குவேஷன் எழுதக்கூடாது. புரியுதா? கரஸ்பாண்டிங் ஃபேக்டர், ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணாதான் கடைசி ஈக்குவேஷன் வரும். இங்க வந்து நான் டைரக்டாவே 4 ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது எல்லாமே ஒரு ஃபேக்டர் தான். சரியா? பட் இங்க நம்ம எழுத போறது ரெண்டு ரூட் யூஸ் பண்ணி எழுதிக்கிறோம்னா கரஸ்பாண்டிங் ஃபேக்டர், நாட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா தப்பாயிடும். தப்பு தான், டவுட்டே கிடையாது. ஃபேக்டருக்கும் ஈக்குவேஷன் என்ன டிஃபரன்ஸ்? ஈக்குவேஷன் தான் ஈக்குவல் டு 0 இருக்கணும். புரியுதா? ஃபேக்டர்னா அந்த 0 வரக்கூடாது. இந்த மாதிரி எழுதணும், இப்படி எழுதணும். கரஸ்பாண்டிங் ஃபேக்டர், கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் is போட்டு என்ன ஃபார்முலா? x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்டு எக்ஸ் பிளஸ் என்ன போட்டுக்கணும்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0 போட்டா ஈக்குவேஷன். சரியா? இதுதான் ஃபேக்டர். இப்போ அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? 2 into √5 into x. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளவு? 2. இது வரைக்கும் ஒரு பார்ட். எதை கன்சிடர் பண்ணோம்? ஆல்பா அண்ட் பீட்டா. இதே மாதிரி நெக்ஸ்ட் கன்சிடர் காமா அண்ட் டெல்டா. ரிமைனிங் 4 ரூட்ஸ் அதை எடுத்துப்போம். காமா அண்ட் டெல்டா. இப்போ என்ன சொல்லுங்க, இதே மாதிரி ரூல் தான் சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதணும்னா காமா பிளஸ் டெல்டா என்னடா வரும்? மைனஸ் √5 பிளஸ் √3 மைனஸ் √5 மைனஸ் √3. மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிட்டு என்னமா வரும்? மைனஸ் 2 √5 அப்படின்னு வரும். அதுதான் டவுட் இருக்குதா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் காமா இன்டு டெல்டா. ஸோ என்ன ஆகும் பாருங்க, மைனஸ் √5 பிளஸ் √3 இன்டு மைனஸ் √5 மைனஸ் √3. இதுவும் a பிளஸ் பி a மைனஸ் பி தான். ஏவோட பிளேஸ்ல ரெண்டு இடத்துலயுமே என்னதான் இருக்குது? மைனஸ் √5 தான் இருக்கு. ஸோ நம்ம அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் √5 ஹோல் ஸ்கொயர், இதான் a ஸ்கொயர். ஃபார்முலா படி மைனஸ், அடுத்து என்னது? √3 ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் பிளஸ் ஆயிடும், √5 5 ஆயிடும், √3க்கு 3 ஆயிடும். ஸோ ஆன்சர் என்னது? 2. திஸ் இஸ் காமா இன்டு டெல்டா. தட் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். புரியுதா? இங்கவும் கரஸ்பாண்டிங் ஃபேக்டர், இந்த ரெண்டு யூஸ் பண்ணி வர ஃபேக்டர். கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் இஸ் அப்படின்னு போட்டு இப்போ நீங்க என்ன எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்டு எக்ஸ். எது? இதான சம் ஆஃப் ரூட்ஸ். இது ஃபார்முலா வேணா எழுதிக்கலாம். மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்டு எக்ஸ் பிளஸ் என்னமா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் 2 √5 இன்டு எக்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்ன்றது என்னது? 2. இந்த மாதிரி இருக்கு. இப்போதான் இந்த 4 ரூட்டை யூஸ் பண்ணி ரெண்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சு வச்சிடும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் வேணும், ரெக்வைர்ட் ஈக்குவேஷன் வேணும்னா இந்த ரெண்டு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இப்போ therefore required equation is போட்டு first factor என்ன பாருங்க? x square minus 2 √5 into x plus 2 into second factor என்னமா கண்டுபிடிச்சது? x square plus 2 √5 into x plus 2.
திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 0 ஈக்குவேஷன் எழுதிருக்கு. டே புரியுதா இல்லையா? இப்போ பாருங்க ஆல்ரெடி நமக்கு வந்த ஸ்டெப் தான் வருது இங்கும். புரியுதா? என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் மாத்திக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 என்ன எழுதிட்டோம்? -2 இன்டூ √5. இது வரைக்கும் ஒரு பார்ட்டு. அதே மாதிரி இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பிளஸ் 2 இன்டூ √5. இது வரைக்கும் ஒரு பார்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 0. என்னமா எக்ஸ் விட்டனா? சரி, ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் plus 2 plus 2 √5 into x. This is equal to 0. இப்போ என்ன ஃபார்ம்ல இருக்கு பாரு. மறுபடியும் a minus b அது என்னது? a plus b. Again formula a square minus b square தான். அப்ப x square plus 2 whole square plus minus minus 2 √5 x whole square equal to 0. expand பண்ணுங்க. இப்போ a square னா x power 4 2ab அப்படின்னா 4x ஸ்கொயர். இத மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டு 2. b ஸ்கொயர்னா பிளஸ் 4. நெக்ஸ்ட் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்றோம் 4. √5 ஸ்கொயர் பண்றோம் 5. x ஸ்கொயர் பண்றோம் x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 0. சோ ஃபைனலா x பவர் 4 பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4 மைனஸ் 20 இன்டு x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கங்க. சோ x பவர் 4 பிளஸ் 4 மைனஸ் 20 என்ன வருது? மைனஸ் 16x ஸ்கொயர் பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதான் வந்து மினிமம் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். டேய் மீனிங் புரியுதா? எது செய்றீங்க? சோ இதுல வந்து என்ன ஒரு பிளஸ்னா எதனா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட, சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட ஸ்டெப்பா போறோம். ஸ்டெப்பா போகும்போது இது வரைக்கும் தனியா ஒரு மார்க் இருக்கும், அது வரைக்கும் தனியா மார்க் இருக்கும், அதோட ப்ராடக்ட்ஸுக்கு தனியா மார்க். பட் இங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இல்ல, அதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் மார்க் போடுற அளவுக்கு இல்ல. புரியுதா? பட் ஆனா இது ஈஸியா தான் இருக்குது. டக்குன்னு ஒரே டைமா ப்ராடக்ட் பண்ணிட்டு 2 முறை a plus b a minus b அப்ளை பண்ணா ஆன்சர் வருது. ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அந்த மாதிரி போட்டுங்க, எது உங்களுக்கு இதுவா இருக்கோ அது போட்டுங்க. சரி, ஓகே. எழுதிக்கிறீங்களா? இல்ல நெக்ஸ்ட் ஒரு சம் போட்டுருவா. எழுது.